சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்தது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. தேர்தலை அமைதியாகவும் பிரச்சனைகளின்றி நடத்தி முடிக்கவும் தேர்தல் ஆணையம் அதிரடியாக 327 தேர்தல் பார்வையாளர்களை தமிழகத்திற்கு இன்று நியமனம் செஞ்சிருக்கு. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் கடந்த 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்திற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்கி நடைபெற இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில்தான் இன்று தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழகத்துக்கான தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதன்படி பார்வையாளர்களாக 136 பேர், காவல் ஆய்வாளர்களாக 40 பேர், செலவு பார்வையாளர்களாக 151 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 327 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக ஸ்டாலினால் எதையும் செய்ய முடியாது. தொடர்ந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம், ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் பணத்தை எடுத்து செல்வதற்கான தடையும் உள்ளது. குறிப்பிட்ட ஆதாரங்களை சமர்ப்பித்த பின்னரே பணத்தை எடுத்து செல்ல முடியும். தனிநபர் ஒருவர் 40,000க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது. அப்படி எடுத்து சென்றால் அவர் உரிய ஆவணத்தை காட்ட வேண்டும். இப்படி பல விதிமுறைகள் தற்போது அமலில் உள்ளன. இதனால் ஸ்டாலின் அவர்களின் ஆட்டம் முடிந்தது. அவர் தற்போது பொம்மை முதலமைச்சராக தான் உள்ளார். தொடர்ந்து அவரால் எந்த கையெழுத்தும் போட முடியாது. அவர் பிரச்சார வாகனத்தையும் அவரால் தற்போது யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சொந்த செலவிற்காக எந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அவரால் உபயோகிக்க முடியாது என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் பணத்தை வாரி இறைத்து தற்போது வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்திருந்த திமுகவுக்கு பேரிடி. பறக்கும் படையினரால் தொடர்ந்து அங்கங்கு திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களை கண்காணித்து வருகிறார்கள். யாராவது பணத்தை கொடுக்க முயற்சித்தால் அவர்கள் கண்டிப்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த முறை தேர்தலில் நிற்கவும் முடியாத நிலைமை ஏற்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு.